ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்க 4வது பாடத்தில் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 6வது கணக்கு வர போட்டிருந்தோம். ஸோ இப்போ போட போகிறது 7வது கணக்கு, பயிற்சி கணக்கில் 7வது. ஸோ இந்த 6வது கணக்கு வர என்ன பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சராசரி லாப முறையில் இருக்கக்கூடிய சராசரி லாப முறை அப்புறம் கூட்டு சராசரி லாப முறைன்ற ரெண்டு வகையான கணக்குகள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த மெத்தடு உயர் லாபத்தில் கொள்முதல் முறை அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதில் 7வது கணக்கு எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கணக்கில் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து உயர் லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் மதிப்பு கணக்கிடவும். ஸோ இங்கே தான் இருக்கும் மெத்தடு உயர் லாப முறை அப்படின்றது. அடுத்து நிறுவனத்தின் மொத்த சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க, நிறுவனத்தின் மொத்த பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இவ்வகை தொகையில் சாதாரண லாப விகிதம் 12.5% கொடுத்துருக்காங்க. நிறுவனத்தின் சராசரி லாபம் 60,000 என கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எப்படி உயர் லாபம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். உயர் லாபம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதற்குண்டான நற்பெயர் கணக்குகளை போடணும். சரி, பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், உயர் லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போது உயர் லாபத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சராசரி லாபம் வேணும், சாதாரண லாபம் வேணும். அப்போது ஃபஸ்ட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உயர் லாபத்துக்கு உண்டான தொகையை போட முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சராசரி லாபம் சம பொறுத்த வரையிலையும் சராசரி லாபம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம சாதாரண லாபம் தான் கண்டுபிடிக்கணும். சாதாரண லாபத்துக்கு உண்டான இது பாருங்கள், சாதாரண லாபம் ஈக்குவல் பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். ஸோ சாதாரண லாப விகிதத்தில் பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்றது நம்ம சம்மில் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ அதற்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போடணும். பயன்படுத்தப்பட்ட முதல் ஈக்குவல் டு நடப்பு சொத்துக்கள் ப்ளஸ் நிலை சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். ஓகேவா? சொத்துக்கள் இருந்ததுன்னா அந்த சொத்துக்களை கூட்டிட்டு அதிலிருந்து பொறுப்புகள் தொகையை கழிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நிறுவனத்தின் மொத்த சொத்து கொடுத்துருக்காங்க, நிறுவனத்தின் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் பண்ணணும். சொத்துக்கள் மைனஸ் பொறுப்பு. ஸோ 5 லட்சம் மைனஸ் 2 லட்சம். பயன்படுத்தப்பட்ட முதல் 3 லட்சம். சரியா? இப்போ நம்ம பயன்படுத்தப்பட்ட முதல் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். ஸோ பயன்படுத்தப்பட்ட முதல் 3 லட்சம் கண்டுபிடிச்சோம். சாதாரண லாப விகிதம் சம்மில் 12.5% கொடுத்துருக்காங்க. ஸோ 12.5% பை 100 போடணும். ஸோ அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஜிட்க்கு அப்புறம் புள்ளி வைக்கும்போது ஸோ புள்ளியில் ஒரு 0 கட் ஆகிடும். ஸோ அப்போ 37,500. ஓகேவா? இது என்னதுன்னா சாதாரண லாபம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து உயர் லாபம் கண்டுபிடிக்கலாம். உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் நம்ம சம்மிலே கொடுத்துருக்காங்க 60,000. அடுத்து சாதாரண லாபம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 37,500. ஸோ 60,000 மைனஸ் 37,500 ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் உயர் லாபம். உயர் லாபம் ஈக்குவல் டு 22,500. ஸோ இந்த மெத்தடில் நற்பெயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. நம்ம அதிலெல்லாம் பார்க்கும்போது கூட்டு சராசரி இன்ட்டு கொள்முதல் ஆண்டு, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா இது உயர் லாப முறைன்றதுனால உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு வருது. ஸோ அப்போ நம்ம உயர் லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். கொள்முதல் ஆண்டுகள் சம்பளம் கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் கொள்முதல். அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நற்பெயர் ஈக்குவல் டு 45,000. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.